உலக தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் அமெரிக்க ஜனாதிபதி ரீகன், மக்கள் தில எம்ஜிஆர், ஆந்திரா முதலமைச்சர் என்.டி. ராமாராவ் அவர்களை பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போவோம். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ரீகன், தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர், ஆந்திரா முதலமைச்சராக இருந்த என்.டி. ராமாராவ் ஆகிய மூவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. மூவரும் திரைப்பட நடிகர்களாக இருந்து பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள். 1916ஆம் ஆண்டு பிறந்த ரீகன் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கும்போது சில கால்பந்து வீரராக திகழ்ந்தார். கல்லூரியிலும் படித்தும் பட்டம் பெற்ற பின் அவர் சினிமா வாய்ப்புகள் தெரிந்தன. 1940இல் அமெரிக்கா என்ற படம் சில படங்களில் நடித்தார் ரீகன். திரையுலகில் அவர் முதலிடத்தை பெற முடியவில்லை என்றாலும் வீர தேசிகள் நிறைந்த படங்களில் நடித்து புகழ்பெற்றார். குதிரை சவாரி செய்வதிலும் நிபுணர். பல படங்களில் இராணுவ வீரராக தலைவராக ரீகன் விளங்கினார். இரண்டாவது உலகப் போர் என்பது அமெரிக்க விமானப்படை போர் வீரராக ரீகன் பணியாற்றினார். பிறகு டெலிவிஷன் தோன்றியதுடன் ரேடியோவிலும் வர்ணனையாக பணியாற்றினார் ரீகன். 1962ஆம் ஆண்டு அரசியல் ஆர்வம் கொண்டு குடியரசுக் கட்சியில் சேர்ந்து கலிபோர்னியா மாநிலத்தின் கவர்னராக பணியாற்றினார். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டார். ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட அன்றைய ஜனாதிபதி ஜிம் கார்ட்டரை பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் ரீகன். வெற்றி பெற்றார். 1984ஆம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்றார். அப்போது அவருக்கு வயது 73. இந்த வயதில் ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக வகித்தது அதே முதல் தடவை. 8 ஆண்டுகள் ஜனாதிபதியாக இருந்த ரீகன் 1989ஆம் ஆண்டில் அரசியலிருந்து ஓய்வு பெற்றார். ரீகனுக்கு எம்ஜிஆருக்கு வித்தியாசம் ஒற்றுமை உண்டு. எம்ஜிஆரை ராதா சுட்டபோது களத்தில் குண்டுகள் பாய்ந்தது அவர் அதிசயமாக உயிர் தப்பினார். இதேபோல ரீகனும் சுடப்பட்டு உயிர் தப்பினார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 1981ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு காரில் ஏறும்போது அவரை வாங்கிலி ஹில்லி என்ற 25 வயது வாலிபன் 6 முறை துப்பாக்கிகள் சுட்டான். ரீகன் மார்பில் குண்டு பாய்ந்தது. அவரை உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் சென்றார்கள். ரீகனின் இடதுபுற நுரையீரலில் குண்டு பாய்ந்திருந்தது. அதை அகற்ற 2 மணி நேரம் ஆபரேஷன் நடந்தது. மரணத்தின் விளிம்பிலிருந்து சென்றுவிட்டு மீண்டும் உயிர் தப்பினார். துப்பாக்கி சுட்டவன் கைது செய்யப்பட்டான். அவனை விசாரித்த போது, நான் ஒரு நடிகை காதலித்தேன், என் கருத்தை அவள் தெரிந்து கொள்ள என்பதற்காக ஜனாதிபதியை சுட்டேன் என்று சொன்னான். ஜனாதிபதியை சுடும்படி அவள் கூறினாளா என்று கேட்டதற்கு இல்லை, அவனும் நானும் இதுவரை சந்தித்ததே இல்லை என்று பதிலளித்தான் ஹெங்லி. ரீகனுக்கு எம்ஜிஆருக்கு இன்னொரு ஒற்றுமை உண்டு. திரையுலகில் புகழ்பெற்ற நடிகையாக விளங்கிய ஜானகியை எம்ஜிஆர் மணந்தார். ரீகன் ஒரு நடிகையை தான் மணந்தார். பெயர் நான்சி. இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகள். ஆந்திராவின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய என்.டி. ராமாராவ் 1982 தெலுங்கு தேசம் என்ற கட்சியை தொடங்கினார். இனிமேல் எம்ஜிஆருக்கு என்.டி.ஆர். ராமாராவுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. என்.டி. ராமாராவ் பல படங்களில் நடித்திருக்கிறார். ராமாராவும் நடித்திருக்கிறார். ஆந்திரா அரசியலில் தேவடு என்று அழைக்கப்பட்டவர். எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் சில புராண படங்களிலும் நடித்துள்ள போதிலும் பிற காலத்தில் புராண படங்களில் நடிப்பை தவிர்த்து வந்தார். எம்ஜிஆருக்கு என்.டி. ராமாராவுக்கு இன்னொரு வித்தியாசமான உண்டு. எம்ஜிஆருக்கு உயிருள்ளவரை தமிழ் முதலமைச்சராகவே இருந்தார். என்.டி. ராமாராவ் அவருடைய மருமகன் சந்திரபாபு நாயுடுவிடம் பதவியை பறிகொடுத்தார். 1996ஆம் ஆண்டு ஜனவரியில் அவர் மரணம் அடைந்தார். அப்போது அவர் எந்த பதவியிலும் இல்லை. ராமாராவுக்கும் எம்ஜிஆருக்கும் இன்னொரு பெரிய வித்தியாசம் உண்டு. என்.டி. ராமாராவுக்கு ஏராளமான பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள் கணக்கே இல்லை. ஆனால் எம்ஜிஆருக்கு குழந்தைகள் இல்லை. தனக்கு குழந்தைகள் என்ற குறை எம்ஜிஆர் மனதில் ஆழமாக பயந்திருந்தது. ஒரு சிலருடன் மட்டும் அவர் மனம் விட்டு பேசுவார். அவர்களில் வசனக்காரந்த ஆர்வதாஸ் ஒருவர். அன்பேவா, பெற்றாத்தான் பிள்ளையா, வேட்டைக்காரன், காய்ச்சலை தட்டாது போல் பல படங்களில் 14 படங்களுக்கு வசனம் எழுதியவர் ஆர்வதாஸ். எம்ஜிஆர் தன்னிடம் கூறியதை பின்னர் ஒரு கட்டுரையில் ஆர்வதாஸ் கூறியிருக்கிறார். ஆரிதாஸ் கூறும்போது, ஒரு நாள் ஒப்பனை அறையில் நாங்கள் இருவரும் தனித்து பேசுகின்ற வேளையில் எம்ஜிஆர் என்னிடத்தில் குறைய சொன்னார். பசி பட்டினி இல்லை பார்க்காதவன், அன்றாட வாழ்க்கையை பிரச்சனையை சேரத்தை தொற்றிருக்கிறேன். இதெல்லாம் கடந்த காலத்தில் இப்போது புகழ் உச்சியிலே இருக்கிறேன். வசதிக்கு பஞ்சமில்லை. தினமும் என் வீட்டில் 3 வேளையும் குறைந்தது 50-60 இலைகள் விழுவும். ஆனாலும் கூட 2 குறைகள் மட்டும் என் மனதை வாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். முதலாவது பிரச்சனை வாரிசு இல்லை என்ற குறை அவர் மனசில் இருந்தது. அப்போது நான் இடமறித்து, ஏன் பிரச்சனை காமராஜனுக்கு கூடத்தான் குழந்தைகள் இல்லை, வாரிசு இல்லை, அதனால் அவருக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டார். அப்படி இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது சரி இல்லை, காமராஜருக்கு கல்யாணம் ஆகலை, காரணத்தால் குழந்தை இல்லை. ஆனால்
எனக்கு 2-3 கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை கூட பிறக்கலை. எந்த ஒரு புண்ணியத்திலாவது என் குழந்தை வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்று என் கையில் நெஞ்ச விட்டு எப்பவும் நீங்க மாட்டேங்குது. ஜோதிட கலையில் நிபுணர்கள் தான் 2-3 பேர்கிட்ட அதை ஒரே கருத்தை தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இது பலதார ஜாதகம். உங்கள் வாழ்க்கையில் பல பெண்கள் கொடுத்துருவார்கள். அவர்களுக்கு வேண்டியதை நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அவங்க யாரும் உங்களுக்கு வேண்டிய குழந்தையை கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது என்று சொன்னார். தன்னை குழந்தையாய் பாவிக்கும்படி ஜானகி எனக்கு ஆறுதல் சொல்லிச்சு. குழந்தையை கொடுக்க வேண்டிய மனைவியை குழந்தையாக நினச்சி முடியுமா என்ன? என் அண்ணனுக்கு அத்தனை குழந்தைகள் கொடுத்த கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய கூட கொடுக்க வரல. பார்த்தீங்களா, என் உடம்புல இருக்கிறதும் ஒரே ரத்தம்தான், அவங்க உடம்புல வர்றதும் ஒரே ரத்தம்தான். போகட்டும், நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் என்று எம்ஜிஆர் சொன்னார். என்னுடைய 2வது குறை என்னென்னா, ஒரு அடிப்படை கல்வி அறிவு கூட என்கிட்ட இருக்குது. அதுவும் நானாக ஆர்வத்தில் கற்று வளர்ந்து விட்டது. அதை தவிர குறிப்பிட்டு சொல்ல முடியாது பெருசாக ஒன்றும் நான் படித்ததே தெரிஞ்சுக்கலை. அதுக்கு எனக்கு இளமையிலே வறுமையின் காரணமாக வசதியும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. மற்றவங்க ஆங்கிலத்திலையும் நல்ல தமிழையும் சரளமாக பேசி அரிய பெரிய கருத்துக்களை எடுத்து சொல்கிறாங்க. அண்ணா கிருபானந்த வாரியார் இவங்களோட சொற்பொழியை கேட்கும்போது என்னால் அவங்கள மாதிரி பேச முடியலன்னு இவங்க வருத்தம் இருக்குன்னு எம்ஜிஆர் சொன்னார். ஆனாலும் எப்படியோ பேசி சமாளித்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்திருக்கிறேன். 1000 தான் இருந்தாலும் குறை தானே, அதுலேயும் பூர்த்தி செய்ய முடியாத குறை. அடுத்து பிறவின்னு ஒன்று இருந்தால் அதிலையாவது நான் பெரிய பிள்ளைக்காட்டிக்காரனோட சிறந்த கல்வி மாணவன் ஏற்கனவே எம்ஜிஆர் கூறினார். எம்ஜிஆர் கூறியதை ஆறுதாஸ் குறிப்பிட்டார். வாழ்க அமெரிக்க ஜனாதிபதியுடைய ஈகனின் புகழ், ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் என்டி ராமாராவுடைய புகழ் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் பக்கத்தில் எம்ஜிஆருடைய புகழ் ஓங்குக. வாழ்க, வணக்கம்.